எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். எல்லை கடந்த சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கி நான் செத்தாலும் என்னுடைய ஆன்மாவை நான் நினச்சி பார்த்துக்கிட்டும் இருக்கோம். அந்த மாதிரி நினைவில் இருக்கேன் நான். கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் தான் அறிவிச்சுக்கிறாரு. 3 கையெழுத்து கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற வகையில் தான் இருக்கும். சிறப்பான ஆட்சியாக அமையும். தளபதியினுடைய ஆட்சி வந்து அடுத்தடுத்த 5 ஆண்டுகளும் மென்மேலும் வளர்ச்சி அடையும். சூப்பரான திட்டங்கள் தான். பெண்கள் பாதுகாப்புக்குரிய திட்டம் 2வது திட்டம், முதல்ல வந்து 200 யூனிட்டுக்கான திட்டம், அதுவும் அருமையான திட்டம் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3வது திட்டம் வந்து போதைப்பொருள், அதுவும் மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு திட்டமாக அமையுது. அதனால் வந்து அடுத்தடுத்த திட்டங்களும் அறிவிப்பார் சில நாட்கள், இன்னும் சில நாட்கள். அதுவும் மிக சிறப்பான ஒரு ஆட்சியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாடுக்கே ரொம்ப சந்தோஷம். தீபாவளி பொங்கல்லாம் அப்போல்லாம், இன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல். தளபதி சிஎம் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். பெண்கள் பாதுகாப்பு, மின்சாரம், அதெல்லாம் ரொம்ப இதுதான் மக்களுக்கு தேவையான ஒரு திட்டம் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது சார். எனக்கு என்ன ஒரே ஒரு இதுதான், எல்லா கோவிலும் தர்ம தரிசனம் விடணும். ஓகேங்களா? எல்லா இந்து கோயிலுக்கு நிம்மதிக்காக தான் போகிறோம். பட் ஆனால் அங்கேயே வந்து விஐபி தரிசனம் 100 ரூபாய் டிக்கெட்டு, 50 ரூபாய் டிக்கெட்டு, விஐபி எல்லாமே கொடுக்குறாங்க. பட் எல்லாருக்கும் ஒரே சாமி தான். ஓகேங்களா? எல்லோரும் ஃப்ரீயாக போயிட்டு வரணும், அவ்வளோதான். அவர் வந்து அதே ஒரே கியூ வந்தால் போதும். விஐபிக்கு கொடுக்கலாம், பட் அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிட்டு மீதி ஜனங்களை, எல்லா ஜனங்களும் பொதுமக்களை எந்த கோவிலில் வெயிட் பண்ணாத மாதிரி எல்லாரும் நிற்க வச்சு கொடுக்கணும் சார். அவ்வளோதான். அது மட்டும்தான் போதும். மீதியெல்லாம் அவர் பார்த்துப்பார். கோவில் வந்து நாங்கள் போது நிம்மதிக்காக தான். பட் அங்கே போயிட்டு அவ்வளோ க்யூவில் நிற்கிறது எங்களால் முடியல. போனால் 1 hour 2 hours 3 hours ஆகுது. ஒன்லி விஐபி. சூப்பர் சார், அது கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு வந்து மகளிர் அவங்களுக்கு தான் ஃப்ரீ பஸ்ஸுக்கும், அதுக்கப்புறம் மகளிருக்கு தான் ஃபஸ்ட்டு உரிமை கொடுப்பாங்க எல்லாத்துலேயும். எல்லாமே நல்ல விஷயம். இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கும். நமக்கான காலமாக இருக்கும். இனிமேல் மக்களுக்கான ஆட்சி இனிமேட்டு கரெக்டாக நடக்கும்னு நினைக்கிறேன். பெண்கள் பாதுகாப்புலாம் இனிமேட்டு கரெக்டாக இருக்கும். இல்லை, ஃபஸ்ட்டு மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு, அதிகார திமிர்லையும் ஆட்சி திமிர்லையும் ஆடக்கூடாதுன்ட்டு. அது எல்லாருக்கும் கட்சியில் இருக்கவங்க எல்லாருக்கும் பொருந்தும். அதனால் பயந்து செயல்படுவாங்க. கட்சி ஆளுங்களே தப்பு செஞ்சாலும் அவர் தட்டி கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கும். ஃபஸ்ட்டு திட்டத்துக்கு 200 யூனிட்னு சொல்லி 500 யூனிட் போட்டாங்க தெரியுமா? எங்களுக்கு எங்கே இந்த கண்ணீர் வந்துச்சுன்னே தெரில. ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துச்சு. நாங்கள் போராட்டத்துக்கு வந்து போதைக்கு மட்டும்தான். இப்போ அதுக்கே சைன் பண்ணிட்டார் அந்த அண்ணா. எல்லாருமே அதுக்கெல்லாம் சைன் பண்ண மாட்டாங்க, சும்மா ஜெயிக்கிறதுக்காக சொல்லுவாங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது எல்லோரும் மூஞ்சில் அடித்த மாதிரி போதைப் பொருளை இது பண்ணோன்னு சொல்லி சைன் பண்ணியிருக்காங்க. மெயின் பெண்களுக்கு பாதுகாப்புக்கும் சைன் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வீண் போகலை. எல்லாமே வெற்றியாக அமைஞ்சிருக்கு. வெற்றியாக தான் அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. அவர் சொன்ன திட்டத்தை எல்லாமே செயல்படுத்துவாருன்னா கொஞ்சம் அவகாசம் டைம் கேட்டிருக்காரு. ஏன்னா அதுக்கும் இப்போ போடுவாங்க, நீ சொன்னது எதுவுமே செய்யலையே அப்படின்ட்டு. இப்போது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் லேப்டாப் சொன்னார், 4 வருஷம் கொடுக்கவே இல்லை. கடைசி 5வது வருஷம் தான் கொடுத்தாரு. ஆனால் எங்கள் தளபதி அப்படி பண்ண மாட்டார். ஒன்றொன்னா தான் எடுத்துகிட்டு வருவார். ஆனால் உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மெயின் வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறாரு எங்கள் அண்ணா மட்டும் இல்லை, டிவிகேல இருக்கிற எல்லாருமே அண்ணன் தம்பியாக தான் பழகுறாங்க. வேறு எந்த கட்சியிலுமே அப்படி பழகலை. தைரியமாக எங்களை வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்காரங்களாம் தைரியமாக அலோவ் பண்ணுறதுக்கு காரணமே ஒரு அண்ணனா தம்பியாக எல்லாருமே பழகுறாங்க. இந்த தருணம் நாங்கள் நினச்சி பார்க்காத முடியாத ஒரு தருணம். ஒரு நடிகராக, ஒரு ரசிகனாக பார்த்து நாங்கள் இப்போது இந்த ஸ்டேடியம்லேயே எங்களை காவல்துறை எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கு. ஸ்டேடியத்தில் நாங்கள் இசை வெளியீடுலாம் வரும்போது. ஆனால் இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக ஒரு ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த ஒரு குரலை கேட்குறதுக்கு 30 வருஷமாக காத்துட்டு இருந்தோம். அதை நாங்கள் கேட்டது அடுத்த நிமிஷமே நாங்கள் மெய் மறந்து போயிட்டோம், அழுதுட்டோம். புரியுதுங்களா? அதுலேருந்து இன்னும் மீளலை. சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது எங்கள் கிட்டே சொல்ல வேண்டியது. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ அவரோட பிரச்சனை பர்சனல் விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வந்து 108 இடத்த பிடிச்சவர்
ஆட்சி ஆள முடியாத அளவுக்கு பண்ணானுங்க. அதையும் பிடிச்சி அதையும் வந்து நிறைவேற்றினார் பாருங்க. இதுக்கு மேலே அடுத்த இதில் எல்லா இடத்துலையும் எங்கள் அண்ணன் முதல்வராக, இதுக்கப்புறம் அவர் தான். அடுத்த 50 வருஷம் நாங்கள் தான், எங்கள் அண்ணன் தான். ஓப்பனாக சொல்லப்போனால் இதுக்கப்புறம் யாருமே எதிர்கட்சியே கிடையாது. இதுக்கப்புறம் நாங்கள் தான். இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவே கிடையாது. ஓகேங்களா? மக்களால் 3 கையெழுத்தில் பார்த்தாக்கா 200 யூனிட்டுன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, இப்போ 2011 அம்மாவா வந்து ₹1 யூனிட்டுன்னு ஒன்று இருந்தது வீட்டுக்கு. கடைங்களுக்கெல்லாம் வந்து 7 ரூபான்னு யூனிட் இருந்தது. அதை மாற்றி பஸ்ஸுக்கு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தரேன்னு சொல்லிட்டு ஃபேனு ஃப்ரீ, மிக்ஸி ஃப்ரீ, கிரைண்டர் ஃப்ரீன்னு சொல்லி, லேப்டாப் ஃப்ரீன்னு சொல்லி பஸ்ஸுக்கு விலையாற்றினாங்க. ஈபி விலையாற்றினாங்க, பட்டா விலையாற்றினாங்க. நிறைய ஒரு விலையை ஏற்றி மக்கள் சுமையை தான் இது பண்ணாங்களே காணி இலவசன்ற பேரை வந்து வேறு மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ விடிய அரசு விளம்பர அரசுன்னு ஒன்று வந்தது. வருஷம் அந்த 5 வருஷத்தில் 3 வாட்டி ஏற்றினாங்க. என்ன நினைக்கிறது தெரியல. அதில் இன்றைக்கி என்ன சொல்ல போனால் ₹1 யூனிட் போய் இன்னைக்கு 100 யூனிட் ஃப்ரீன்னாங்க. அந்த 100 யூனிட்டுக்கு மேலே ஒரு யூனிட் போனாலும் அந்த 100 யூனிட்டுக்கும் காசு கேட்குறாங்க. அப்போ எப்படி ஃப்ரீன்னு வருவோம்? அந்த ஃப்ரீயே கிடையாது. அது எப்படி ஃப்ரீ வரும்? அப்போது ஒரு வாடகைதார வீட்டில் இருக்கும்போது ₹7 யூனிட்னு ஒன்று வந்தது. இப்போ அந்த வாடகைதார ஹவுஸ் ஓனரே வேணாம், நீங்கள் ஈபி கார்டு கொடுத்துறோம், நீங்களே கட்டிக்கோங்கன்றாங்க. அப்போ அவங்களே திணற அளவுக்கு பண்ணிட்டாங்க தமிழக அரசு முன்னாடி. இதுக்கப்புறம் 500 யூனிட் வந்த மக்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். நல்ல தருணம் தாங்க இது. மக்களால் முடிவெடுத்த முடிவு, நம்ம தனியால் முயற்சி இது கிடையாது. மக்களே தேர்ந்தெடுத்து பண்ணது இது. இது யார் அவர் வர்றதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. அவர் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு பதவி எடுத்து தான் ஆவார். உங்கள் கையிலையும் எங்கள் கையிலையும் இல்லை, மக்கள் தான். அந்த 8 கோடி பேரில் முடிவு பண்ணுறது தான். அவர் இப்போ 3 கையெழுத்து போட்டதே நம்மளுக்கு தேவையானது தான். இப்போ நீங்களே சுதந்திரமாக நடந்து போகலாம், நடந்து வரலாம். யாராக இருந்தாலுமே சுதந்திரமாக நடந்து போயிட்டு நடந்து வரலாம். எல்லாம் அட்டூழியம் பார்த்துட்டு தான் இருக்கும். எல்லாமே நியூஸை பார்த்தாலே எல்லாமே வருது. எல்லாம் கெடுதல் மட்டும்தான் போடுறாங்க. பர்சனல் யூஸு என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே மாற்றி போடுறது தான். பாதி பேர் தப்பாகவும் போடுறாங்க, பாதி பேர் கரெக்டாகவும் போடுறாங்க. இனிமேல் கரெக்டாக நடக்கும். எங்களுக்கு எங்கள் வாழ்நாளில் இது ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தளபதி ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்க முக்கியமான கோப்புகள்லேயும் கையெழுத்திட்டுருக்காரு. அதை நீங்களே பார்க்கலாம். மின்சாரத்தை 200 யூனிட் அறிவிச்சிருக்காரு. பெண்களுக்கான இது அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தமிழ்நாடுன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்தியா முழுசும் இருக்குது, உலக நாடுகள் முழுவதும் இருக்குது. எல்லாருமே அடிமையாகிட்டு இருக்குது இந்த போதைப் பொருள் பழக்கத்திற்கு. அதுக்கான ஒரு இதை பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. போதைப் பொருள் ஒழிப்பேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கட்சி நிர்வாகிகளுக்குமே எங்கள் தலைவர் வந்து வேறு ஏதாச்சும் எண்ணம் இருந்தால் இரேஸ் பண்ணிக்கோங்க, வந்திருக்கிறத ஆட்சி பண்ணுறதுக்கு மட்டும்தான், வேறு ஏதாச்சும் என்ன இருந்தால் இரேஸ் பண்ணிக்கோங்கன்னு பகிரங்கமாக பொறுப்பேற்க உடனே அறிவிச்சிருக்காரு. வேறு எந்த தலைவரும் இந்த மாதிரி அறிவித்து அதாவது மக்கள் மத்தியில் அறிவித்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதிலிருந்தே எங்கள் தளபதி எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு புரியும். அவருக்காக ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே தளபதியின் தொண்டர்களாக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய நாள்னா பல தடைகளை தாண்டி வந்திருக்காரு. சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஈஸியாக வந்தல, ஈஸியாக ஒன்றும் தூக்கி கொடுத்தல யாரும். அவர் வந்து சினிமாவில் இருந்தது இதெல்லாம் ஒரு முகமானு கேட்டாங்க. நான் தானே முகன்னு காட்டினார். இங்கே வந்தப்போ ரசிகரெல்லாம் ஓட்டு ஆகாதுன்னாங்க, காட்டிட்டார். சரிங்களா? அப்புறம் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னாங்க, மெஜாரிட்டியும் காட்டிட்டார். அது மெஜாரிட்டி காட்டுறதுக்கு என்னென்ன தடைகள் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரிசல்ட் அந்த நாள்லேருந்து பிரேக்கிங் நியூஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே டிவி முன்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்த்த எங்களை பிரேக்கிங் நியூஸ் பார்க்க வச்சார். சரிங்களா? பாலபிஷேகம் பண்ண எங்களை உட்காந்துட்டு நாட்டு நடப்பு என்னன்னு கற்றுக்கோன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அரசியல்ன்றது ஜஸ்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஓட்டு போட்டு வர சாதாரணமாக இருந்தேன் நான். இன்றைக்கி ஒரு ஒன்றியத்தில் தகவல் தொழில்நுட்ப பணி அமைப்பாளராக இருக்கிறேன். அதை மாற்றினவர் அவர். அரசியல்னால் என்னென்னா ஜஸ்ட் அன்றைக்கி போனோமா, ஓட்டு போட்டோமா, வந்தோமா, போய் வேலையை பார்த்தோமா அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் அந்த ஒரு கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஒரு லீவ் விட்டால் கூட வந்துட்டு ஓட்டு போட்டு கரெக்டாக அதுக்காக போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி ஒரு பூத்தில் உட்கார வச்சார். போய் ஓட்டு கேன்வாஸ் பண்ணுன்னாரு. போய் ஓட்டு கேளுண்ணா, வீடு வீடாக போங்கன்னாரு. வீடு வீடாக போங்க, எடுத்து சொல்லுங்கன்னாரு. எல்லாத்தையும் செஞ்சு அதை சாதித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு, பல எதிர்ப்பு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இந்த மைல்கல், இந்த நாள், இது காத்திருந்த நாள். 3.25 நாங்கள் ஃபஸ்ட்டு பதவியேற்பு ரிலாக்ஸாக வரலான் இருந்தோம். சடனாக சொன்னதுனால விடிய திருப்பத்தூர்லேருந்து 300 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து அவரை பார்க்கணும், அவர் பதவியேற்கிறத பார்க்கணுன்னு வந்து ஒரு விதமான ஒரு கூஸ் பம்ப்ஸ்ண்ணா. அது மறக்க முடியாத ஒரு நாள்ண்ணா.
நான் அவர் சொன்னதில் இன்றைக்கி ஒரு 3 திட்டத்தை செஞ்சு காட்டிருக்காருண்ணா. இன்னொன்று வந்து இந்த மகளிருக்கான பேருந்து அதெல்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய திட்டம் சொல்லியிருக்காரு. இளைஞர்களுக்கு வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 4 அதெல்லாம் சொல்லியிருக்காரு. உண்மையாகவே இதுக்கு முன்னாடி அவங்க கஜனா வலிச்சிட்டு தான் போயிருக்காங்க. இன்றைக்கி அவரே சொல்லியிருக்காரு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு இருக்காரு. பார்ப்போம்னா கண்டிப்பாக அதை சீர்படுத்தணும். அதை சீர்படுத்தி அந்த செயல் திட்டத்தை கூடிய விரைவில் செயல்படுத்தணும். மற்ற ஆட்சி மாதிரி 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு நடுவில் வந்து செஞ்சுட்டு நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொல்லக்கூடாது. இதுவே எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு இதுதான். மக்களை ஏமாற்ற வேணாம், செய்வார் நம்புகிறோம், கூடிய சீக்கிரம் செய்யணும். ஏன்னா மற்றவங்க மாதிரி நம்ம இல்லை, நாம் வந்து மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதுதான் நாங்கள் நினைக்கிறோம். அவர் வந்து எங்களை அப்படி தான் நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. நாம் வந்து மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே தான் நாங்களும் நினைக்கிறோம், நம்புகிறோம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இலவச கரண்டுகள் வந்து 500 யூனிட் கொடுத்துருக்காரு. தமிழக மக்கள் அதிலே பெரும் சிரமத்திலேருந்து அவங்க தப்பிச்சுக்குவாங்க. இருந்தாலும் அந்த 6 சிலிண்ட்ரு பஸ் இலவசம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வைக்கிது. இது ஏன் அப்படின்னா, இலவசத்தையே கொடுத்துட்டே இருந்தோம்னா இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வேலைக்கெல்லாம் போகணும். இன்னும் ஏற்கனவே ரேஷன் பொருட்கள் எல்லாமே அனைத்துமே இது சிலது குறைந்த ரேட்டுக்கு இப்போ சலுகை அடிப்படையில் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. எல்லாமே நம்ம இலவசம்னு போனால் இப்போ கடைசியில் நம்ம வந்து நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா பொதுமக்கள் என்னென்னா இலவசத்தை தவிர்க்கணும். சோம்பேறித்தனமாக நம்ம இருக்கக்கூடாது. அதை நான் வந்து இலவசத்தை வந்து விஜய் சார் வந்து யோசனை பண்ணணும். அதே மாதிரி இந்த கஞ்சா புழக்கங்கள், இந்த இளைஞர்கள் எல்லாம் அவர் பாராட்டி பேசியிருக்காரு. அதாவது கஞ்சா புழக்கத்திலேருந்து காப்பாற்ற வேண்டியிருக்காரு. அதுலெல்லாம் அவரை நாங்கள் பாராட்டுறோம். அதே மாதிரி குற்றங்கள் நடக்காமல் பார்த்துக்கணும், கனிம வளங்கள் கடத்தாமல் பார்த்துக்கணும், கனிம வளத்தை வந்து நம்ம காப்பாற்றணும், ஆற்று மணல் கொள்ளையெல்லாம் தடுக்கணும். இவர் வந்து பேருக்கு சொல்லி போட்டு கடைசியில் அதே மாதிரி பழைய காட்சிகளே தொடர்ந்ததுன்னா அப்போ எல்லாம் போல் வழக்கம் போல் இந்த அரசு அமையுங்கிறத நம்ம சொல்கிறது.